ஓகே. ஸோ இது வந்து நான் கொடுத்த ஸ்டூடெண்டோட மார்க்குக்கு ஒர்க் ஆகும். ஒருவேளை நீங்க உங்க மார்க்கை போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ரோக்ராமே நீங்க மாத்த வேண்டியது இருக்கும் இல்லையா? ப்ரோக்ராம்ல 3 லைன் மாத்த வேண்டியது இருக்கும். ப்ரோக்ராமை வந்து மாத்துறதுக்கு ஒரு பைத்தான் டெவலப்பரா உங்களுக்கு தெரியும். பட் ஒரு எண்ட் யூசரா இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? எண்ட் யூசருக்கு தெரியாது இல்லையா? இன்புட் வந்து இந்த ப்ரோக்ராம்ல மாத்தணும்ன்றது தெரியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம். ஓகே, நான் எழுதிருக்க இந்த ப்ரோக்ராம் இந்த 3 மார்க்குக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். வேற மார்க்குக்கு நான் எழுதணும்னா நான் ப்ரோக்ராமையே மாத்தணும் இல்லையா? நான் இதுல எதை எடிட் பண்ணாலும் நான் ப்ரோக்ராமை எடிட் பண்றேன்னு அர்த்தம். ப்ரோக்ராமையே மாத்தணும். இன்ஸ்டெட் ஐ வில் கெட் இன்புட் ஃப்ரம் த யூசர். உனக்கு என்ன மார்க் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி நானே கேட்டு வாங்கிக்குவேன். இப்போ நீங்க எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னா உங்க ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு கெட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரிசல்ட் எல்லாம் வரும். கரெக்டா? உங்க ரெஜிஸ்டர் நம்பர் போட்டீங்கன்னா உங்க ரிசல்ட் வரும். உங்க ஃப்ரெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டீங்கன்னா அவங்களோட ரிசல்ட் வரும். கரெக்டா? ரைட் ஆர் ராங்? அப்போ நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் அவுட்புட் கிடைக்குது. நீங்க ஒருவேளை இதுல செல்லுல ரிசல்ட் தேடும் போது நீங்க எத்தனை தடவை பார்த்தாலும் இதுதான் ரிசல்ட், இதுதான் மார்க் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரா ஒரு அவுட்புட் கொடுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்காது இல்லையா? இதுதான் 3 மார்க், இதுக்கு இதுதான் சம் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரா கொடுத்ததுன்னா தட் won't லுக் நைஸ் இல்லையா? ரைட், 1 செகண்ட். ஓகே, சோ இதுக்காக தான் வந்து நம்ம இன்புட் ஸ்டேட்மெண்ட் வாங்குறோம். ஓகே, இன்புட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? யூசர் கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறதா. சோ இப்போ நேம் ஈக்குவல் டு யூசர் கிட்ட இருந்து வாங்க போறோம் அப்படின்னா இன்புட் பிரிண்ட் நேம். வாங்கினதை பிரிண்ட் பண்ண போறோம். யூசர் வந்து என்ன கொடுத்துருக்காரோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ண போறோம். சோ இந்த இன்புட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நேம் போட்டு அதுக்கு பின்னாடி ஓபன் க்ளோஸ் பிராக்கெட். இந்த பிராக்கெட்டுக்கு என்ன பேரு நான் சொன்னேன் போன கிளாஸ்ல? parenthesis. So no, going forward இந்த நேம் தான் நான் யூஸ் பண்ணுவேன், பிராக்கெட்னு சொல்ல மாட்டேன். நான் parenthesis அப்படின்னு சொன்னா நான் பிராக்கெட்டை தான் சொல்றேன், ஸ்மால் பிராக்கெட். அதை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? சோ ஒரு நேம் போட்டு அதுக்கு பக்கத்துல நான் ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் போட்டேன்னா அது வந்து ஃபங்க்ஷன். இட்ஸ் அ ஃபங்க்ஷன். மேல வச்சீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்றது காட்டும். ஓகேவா? இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கும். ஓகே, ரன் பண்ணி பாப்போம் என்ன பண்ணுதுன்ட்டு. இந்த ப்ரோக்ராம் இப்ப இன்புட் வாங்குறதுக்கு நிக்குது. ஆனா எதுக்கு நிக்குதுன்றதே எனக்கு தெரியல. பட் நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். சோ முதல் லைன் நான் டைப் பண்ணது, ரெண்டாவது லைன் அது ஆட்டோமேட்டிக்கா டைப் பண்ணது. ஓகேவா? ரெண்டாவது லைன் பிரிண்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை நான் திரும்ப ரன் பண்ணனா எதுக்காக வெயிட் பண்ணுதுன்னே தெரியல இல்லையா? ஒருவேளை நம்ம வீட்டு வாசல்ல யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு நிக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. போய் கேட்கணும், எதுக்காக நான் நிக்கிறீங்க அப்படின்னா, இல்ல பக்கத்துல ஒருத்தர் வரணும் அதுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னா ஓகே ஃபைன். அப்ப அந்த கேள்விக்கு நமக்கு ஆன்சர் வேணும். எதுக்காக இங்க வெயிட் பண்ணுது தெரியாது. அப்போ எதுக்காக வெயிட் பண்றன்றத சொல்லணும். எப்படி சொல்லலாம்? உள்ள நம்ம என்ன கேக்குறோம்? நேம் தானே கேக்குறோம். என்டர் யுவர் நேம். என்டர் யுவர் நேம். யூசர் கிட்ட இருந்து நேம் இன்புட்டா வாங்குறோம். அப்போ இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே இங்க பிரிண்ட் ஆயிரும். என்டர் யுவர் நேம். ஓகே, நான் எண்ட்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்பேஸோட இங்க எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இங்க நான் நேம் பிரிண்ட் பண்ண போறேன். சோ இப்ப இந்த நேம்ன்ற வேரியபிள்ல சயூர்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே, அந்த வேல்யூவோட டேட்டா டைப் என்ன?
String. String. ஓகே. ஸோ அந்த வேல்யூவோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங். வெரி குட். ஸோ இப்போ இங்க நேம் பிரிண்ட் பண்ணியாச்சு. ஆனா திஸ் டசன்ட் லுக் நைஸ். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ஃபார்மேட்டட் பிரிண்ட் போட்டு ஹாய் அப்படின்னு போட்டு அந்த பர்சனோட நேம். ஸோ என்டர் யுவர் நேம். ஹாய் சயூர். இல்லையா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ programming language equal to input of what are you learning now. Okay, print you are learning ஏன் டைப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஃபினிஷ் ஆக மாட்டேங்குது? இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபினிஷ் ஆச்சு, இங்க ஏன் ஃபினிஷ் ஆகல? இங்கெல்லாம் நேம்னு நீங்க டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் எம்னு போட்ட உடனே பக்கத்துல நேம்ன்றது கீழே காட்டுது இல்லையா? இங்க ஏன் நான் ப்ரோக்ராமிங்னு நான் இவ்வளவு டைப் பண்ணிட்டேன், ஏன் கீழே காட்டல? வை? F முன்னாடி இனிஷியலைஸ் பண்ணல. ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணனும் சார். நல்லா தெரியல. ஓகே, F ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணல. F போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா காட்டும். ஓகேவா? சோ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூ ஆர் லேர்னிங் சம்திங். சோ இந்த மாதிரி இன்புட் வாங்கிக்கலாம். என்டர் யுவர் நேம். என் நேமே போட்டுமா? கண்ணன். வாட் ஆர் யூ லேர்னிங் நவ்? இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான். ஓகே, நான் இப்படிதான் போடுறேன் அப்படின்னா அத அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். யூ ஆர் லேர்னிங் இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான். ஸோ இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நான் ஒரு வேர்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சென்டென்ஸும் கொடுக்கலாம், செட் ஆஃப் வேர்ட்ஸும் கொடுக்கலாம். ஓகேவா? என்ன வேணா கொடுக்கலாம். இப்படிதான் கொடுக்கணும் அப்படிதான் கொடுக்கணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது. என்ன வேணா கொடுக்கலாம். எனி கொஸ்டின் ஸ்டில் நவ்? இல்லண்ணா. ஓகே ரைட். இப்போ இந்த 2 லைன் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ முன்னாடி நான் கிளாஸ்ல வந்து வேரியபிள்ஸ்லாம் எக்ஸ்பிளைன், டேட்டா டைப்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபோன் நம்பர் அப்படின்னா அதுக்கு ஒரு டேட்டா டைப் சொன்னீங்க. என்ன டேட்டா டைப்? இன்டீஜர். ஓகே, இது இன்டீஜர் கரெக்டா? ஃபோன் நம்பரை ஐஎஸ்டி கோடோட போட்டீங்கன்னா உங்க போன்ல காலர் ஐடியில ஃபோன் நம்பர் எப்படி வரும்? இந்த 10 டிஜிட் தான் வருமா, வேற ஏதாவது வருமா? +91. ஓகே, இது இன்டீஜரா இன்டீஜர் கிடையாதா? இன்டிஜர் தானா? இன்டிஜர் தானா? ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? யார் வீட்ல லேண்ட்லைன் நம்பர் இருக்கு? சரி, யாருக்கெல்லாம் லேண்ட்லைன் ஒண்ணு இருந்ததுன்னு தெரியும்? ஓகே, ஏதாவது ஒரு லேண்ட்லைன் நம்பர் சொல்லுங்க. ரேண்டமா சொல்லுங்க. ஸ்பெசிபிக்கா யாரோட வீட்டு நம்பரும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரேண்டமா ஒரு நம்பர் சொல்லுங்க. 4480 ஓகே, நீங்க யாருக்கும் நம்பர் கொடுக்கும் போது இந்த 8 டிஜிட் மட்டும் தான் கொடுப்பீங்களா, வேற ஏதாவது சேர்த்து கொடுப்பீங்களா?
நான் சென்னையில இருக்கேன்பா, இது எந்த ஊர் நம்பர்னு எனக்கு தெரியாது, நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணணும். இல்லைன்னா நான் கன்னியாகுமரியில இருக்கேன், இந்த நம்பருக்கு நான் லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணணும். எப்படி நான் டயல் பண்றது? இந்த எஸ்டிடி கோடு, ஐஎஸ்டி கோடு அதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? சரி, ஓகே. ஏதாவது லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுன்னா என்ன வருதுன்னு சொல்லி எடுத்து பாருங்க. 044 இந்த மாதிரி வரும், பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கோண்ணா. ஓகே, ஸோ நீங்களாம் 2K கிட்ஸ், நீங்களாம் வந்து செல் நம்பர் மட்டும் தான் பார்த்துருப்பீங்களா? ஓகே, ரைட். இது இன்டீஜரா? இது என்ன டேட்டா டைப்? சரி, மத்தவங்க சொல்லுங்க. இன்டீஜர்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்டீஜர் தானா? ஓகே. ஆ, ஓகே தானா? ஓகே. அடுத்து இன்டீஜர் தான் சார், ஆனா இங்க நடுவுல ஒரு சின்ன பார் இருக்கு. ஓகே. சோ இத இந்த இன்டீஜரை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுவோமா? ஓகே, நம்பர்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுவோம். சரியா? இப்ப நம்பர் வேரியபிளோட டேட்டா டைப் என்ன? இன்ட். ஓகே, இந்த நம்பர் வேரியபிள்ல இப்ப என்ன வேல்யூ இருக்கும்? சரி, நம்பர்ஸ் மட்டும் நம் என்ன வேல்யூ இருக்கும்? என்ன பிரிண்ட் ஆகும்? 044 அந்த நம்பர் பிரிண்ட் ஆகும். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஹைபன் வராது சார். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? சார் எரர் வரும் சார், இன்டீஜர்னு டிஃபைன் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட். ஓகே, டிஃபைன் கிடையாது. பைத்தான்ல இன்ட்னு டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பரை நேம வந்து நான் ஸ்ட்ரிங்னு டிக்ளேர் பண்ணல. அந்த மாதிரி இன்டீஜரை இன்ட்னு டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சி லாங்குவேஜ் மத்த ஹை லெவல் லாங்குவேஜ்ல தான் இருக்கு, பைத்தான்ல அந்த டிக்ளரேஷன் கிடையாது. ரைட், நெக்ஸ்ட். அந்த நம்பர் அப்படியே பிரிண்ட் ஆகும். நம்பர் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, ரைட். அடுத்து நம்பர் அப்படி நினைக்கிறேன். ஆ, நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணு பிரிண்ட் ஆகும். இந்த மொதல் 2 லைனை கமெண்ட் பண்ணிடுவோமா? சின்டாக்ஸ் எரர் வருது. சின்டாக்ஸ் எரருக்கு காரணம் இந்த ஜீரோவை எடுத்துடுறேன். ஓகே, அதுக்கு பதிலா 9144 நான் போட்டுக்கிறேன் சார். ஆ, அந்த ஹைஃபனுக்கு அடுத்து உள்ள நம்பர் பிரிண்ட் ஆகும் சார். ஹைஃபனுக்கு அடுத்து உள்ள நம்பர் பிரிண்ட் ஆகுமா? ஓகே, என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. ஹைஃபனுக்கு அப்புறம் உள்ளது பிரிண்ட் ஆச்சு, கரெக்ட். அப்படியே பிரிண்ட் ஆச்சானா கிடையாது. என்ன நடந்திருக்கு? ஐபோனோட சேர்ந்து வந்திருக்கு. சப்ட்ராக்ஷன். ஹைஃபனோட எங்க சேர்ந்து வந்திருக்கு? ஹைஃபனுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் வரணும்னா 4480 4480 தான் வந்திருக்கணும் இல்லையா? எங்க வந்திருக்கு? இல்லையே. It's a subtraction. There are two numbers. It's a subtraction. Right? 9144 subtracted from 44804 480 subtraction நடந்திருக்கு இல்லையா? a minus b, அவ்வளவுதான். It's not a string. It's a integer subtraction. முன்னாடி 0 போட்டீங்கன்னா மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல it has a special meaning. It is treated as octal. ஓகே, 0 போட்டீங்கன்னா மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஆக்டல் நம்பரா இது ட்ரீட் ஆகும். ஸோ 044 மீன்ஸ் சம்திங் டிஃபரெண்ட் இன் டெசிமல். 0x போட்டா என்ன நம்பர் சிஸ்டம்? மல்டிபிள். மல்டிப்ளிகேஷன். ஓகே, சரி.
நான் இப்ப சொன்ன 2 நம்பர் சிஸ்டமும் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இதெல்லாம் தேவைப்படும். பைனரி நம்பர் சிஸ்டம், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம், ஆக்டல் நம்பர் சிஸ்டம். இந்த 3மே நீங்க படிச்சுக்கோங்க. இன்டர்வியூக்கு உங்களுக்கு தேவைப்படும். எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ப்ரோக்ராமிங்க்கு இது ரொம்ப 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 முக்கியம். கம்ப்யூட்டருக்கு ஹெக்ஸாடெசிமல் இல்லாம, பைனரி இல்லாம கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. நம்ம தான் வந்து 44ன்னு சொல்றோம். ஆனா கம்ப்யூட்டருக்கு அது 44ன்னு எடுத்துக்காது. அது 0s and 1s தான் கன்சிடர் பண்ணும். ஸோ யூ ஷுட் நோ த நம்பர் சிஸ்டம்ஸ். ஓகே, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து டெசிமல். நம்ம இப்போ என்னென்னலாம் பண்றோமோ அது எல்லாமே டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான். அடுத்து பைனரி, பைனரிக்கு வந்து பேஸ் 2, அடுத்து வந்து ஆக்டல் பேஸ் 8, அடுத்து ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல்னா பேஸ் 16. இந்த 3 நம்பர் சிஸ்டமும் நான் சொல்லி தர போறது கிடையாது. பட் இன்டர்வியூக்கு ரொம்ப தேவைப்படும். நீங்க இதை படிச்சு வச்சுக்கணும். இந்த 3த்தையும், இந்த டெசிமல் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? மத்த 3மே நீங்க தெரிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் பிட்வைஸ் ஆபரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆபரேஷன் இது இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்றத நீங்க படிச்சு வச்சுக்கணும். இது நாங்க கிளாஸ்ல சொல்லி தர மாட்டோம். இன்டர்வியூல இது கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க இதை படிச்சுக்கணும். ஓகேவா? இந்த நம்பர் சிஸ்டம் தெரியாம பிட்வைஸ் ஆபரேஷன் படிக்க முடியாது. ஸோ லேர்ன் த நம்பர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் பிட்வைஸ் ஆபரேஷன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. எனக்கெல்லாம் இது ஸ்கூல்லயே வந்தது. ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்க 9-1 + 9-1 இதெல்லாம் போடுறீங்க இல்லையா? இத நம்பர் தான், ஆனா நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா பிளஸ் வராது. இப்ப நடுவுல இந்த ஹைஃபன் போட்டு எழுதுறீங்க அப்படின்னா இப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த மாதிரி போடுவாங்களா? இந்த மாதிரி நம்பர் பாத்திருக்கீங்களா எழுதி? நடுவுல ஹைஃபன் போட்டு முன்னாடி பிளஸ் போட்டு எழுதி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லண்ணா. டிஃபால்ட்டாவே வந்துடும் சார். டிஃபால்ட்டாவே காலர் ஐடியில இப்படிதானே வரும். போன் காலர் ஐடியில இப்படிதானே வரும் இல்லையா? அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தா இப்படிதான் வரும் இல்லையா? இதை ரன் பண்ணா இப்படிதான் அவுட்புட் வருமானா? வராது. இட் வில் சப்ட்ராக்ட் 91 ஃப்ரம் திஸ் நம்பர் இல்லையா? அவ்வளவு பெரிய நம்பர்ல இருந்து 91 சப்ட்ராக்ட் ஆயிருக்கு. அப்போ இது நம்பரா வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். போன் நம்பர் வந்து டிபெண்டிங் ஆன் ஹவ் யூ கெட் ஃப்ரம் த யூசர், அதை நம்பராவோ இல்லைன்னா இன்டீஜராவோ வச்சுக்கணும். இப்படி வச்சாதான் நீங்க பிரிண்ட் பண்ணும் போது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, போன் நம்பர்ன்றது டிபெண்டிங் ஆன் வேர் யூ கெட், டிபெண்டிங் ஆன் ஹவ் யூ ஸ்டோர், யூ டிசைட் வெதர் இட் இஸ் அ ஸ்ட்ரிங் ஆர் அ இன்டீஜர். ஸோ மோஸ்ட்லி போன் நம்பர்ன்றது இன்டீஜர் தான், சாரி இன்டீஜர் தான், பட் இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். என்ன காரணம்? இதுதான். இப்ப சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்பரை பிரிச்சுலாம் எழுதிருப்பாங்க. இது இன்டீஜரா போட்டா பிரிண்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது, எரர் சொல்லும். ஸ்ட்ரிங்கா போட்டா எரர் சொல்லாது, ஏன்னா ஸ்பேசஸ் ஆர் அலௌடு. ஸ்பேசஸ் ஆர் ஸ்ட்ரிங் இல்லையா, கேரக்டர்ஸ், இது அலௌடு. ஓகேவா? சோ நீங்க ஒரு போன் நம்பர் அக்செப்ட் பண்ண போறீங்க, யூசர் கிட்ட இருந்து வாங்க போறீங்க அப்படின்னா இதெல்லாம் கன்சிடரேஷன் வச்சுக்கணும். சரியா? ஓகே. இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, போன் நம்பர் வந்து ஆல்வேஸ் இன்டீஜரா தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன் இன்டீஜரா வர வேண்டாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் நான் காரணம் சொல்லியிருக்கேன். இந்த ரீசன்னால இது இன்டீஜரா ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. போடலாமா அப்படின்னா போடலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்துச்சுன்னா அது இன்டீஜரா போட முடியாது. சரியா? ரைட். இப்போ யூசர் கிட்ட இருந்து நான் 3 மார்க் வாங்க போறேன். ஷர்மி, யூசர் கிட்ட இருந்து மார்க் வாங்கணும், எப்படி போடலாம்? ஷர்மி இருக்கீங்களா? ஆண்டிச்சி, ஓகே. ஷர்மி, go ahead. Able to hear me? எஸ் சார். யூசர் கிட்ட இருந்து ஒரு மார்க் இன்புட்டா வாங்கணும், எப்படி போடலாம்? மார்க் ஈக்குவல் டு இன்புட், என்டர் யுவர் மார்க். ஓகே ஓகே ரைட்.
ஆண்டிச்சி அடுத்து இன்னொரு இன்புட் வாங்கணும், 2வது மார்க் வாங்கணும், என்ன பண்ணலாம்? மார்க் 2 ஈக்குவல் டு இன்புட்னு போட்டு என்டர் யுவர் மார்க் 2 போடலாம் சார். ஓகே, என்டர் யுவர் மார்க். ஸோ இப்படி போட்டோம்னா யூசருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால வந்து என்னன்னா என்டர் யுவர் இங்கிலீஷ் மார்க் அப்படின்னு போடலாம், என்டர் யுவர் தமிழ் மார்க் அப்படி போடலாம், என்ன சப்ஜெக்டுக்கு மார்க் அப்படின்னு போடலாம். ரைட். விஸ்வஜித், இப்ப இந்த 2 மார்க்கை ஆட் பண்ணணும், என்ன பண்ணலாம்? sum equal to ஆ mark 1 plus mark 2. ஓகே, மார்க் 2. ரைட். கோமதி, இத பிரிண்ட் பண்ணணும், என்ன பண்ணலாம்? பிரிண்ட் ஆன்சர்ஸ் ஓபன் பண்ணி சம். அவ்வளவுதானா? யூசருக்கு புரியுற மாதிரி ஒரு 4 வார்த்தை போட்டு டபுள் கோட் பண்ணி டோட்டல் மார்க் யுவர் டோட்டல் மார்க்ஸ் இஸ் அப்படினு போடலாம். ஓகே, போட்டு அப்புறம் கமா டபுள் கோட்ஸ் கன்சைட் கமா போட்டு சம். ஓகே, ரைட். இது கரெக்ட் தான். ஆனா இந்த மாதிரி போட்டா நிறைய கன்ஃபியூஷன் வரும், அதனால நான் இப்படி போட மாட்டேன். ஃபார்மேட்டட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண கத்துக்கோங்க, படிக்கிறதுக்கு லெஜிபிளா இருக்கும், யூஸ் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். ஓகே, ரைட். இப்போ மார்க் வந்து இப்போ நான் 50ன்னு கொடுக்குறேன், அடுத்த மார்க் வந்து 60ன்னு கொடுக்குறேன். அவுட்புட் என்ன வரும்? 110 சார். ஓகே, மத்தவங்க எரர் சார். ஏன் எரர்? சார் நம்ம ஸ்ட்ரிங்கா தான் இன்புட்டை வாங்கியிருக்கோம், அப்ப ஓகே, சோ பிரியதர்ஷினிக்கு ஆன்சர் தெரியும்ன்றது எனக்கு தெரியும். ரைட். மத்தவங்க எரர் தான் சார். ஓகே, அதர்ஸ்? ஓகே, ஏன்? ஓகே, ஏன் எரர் ஜீவரத்னம்? சார் இன்டீஜர்னு ஃபர்ஸ்ட் அங்க இன்புட் முன்னாடி இன்ட்னு டிக்ளேர் பண்ணணும்ல சார் இந்த இடத்துல. ஓகே, எங்க டிக்ளேர் பண்ணணும்? இன்புட்க்கு முன்னாடி சார். ஓகே, அதுக்கு பேரு டிக்ளரேஷன் கிடையாது, அது என்னன்னு நான் சொல்றேன். ரைட். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இப்போ இன்டென் அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம், அது வந்து ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும் சார். இப்போ நம்ம இன்டீஜர்ஸ் ஆட் பண்றதுக்கு இன்டீஜர்ஸ் தான் ஆட் பண்ண முடியும், அதனால நம்ம இன்டென் கொடுத்தோம்னா அது வந்து இன்டீஜர்ஸ் நினைச்சு ஆட் பண்ணும் சார். ஓகே, அவுட்புட் என்ன வரும்? நீங்க சொல்றதெல்லாம் ரைட், அவுட்புட் என்ன வரும்? இப்படி ரன் பண்ணா மேபி எரர் வரும் சார். இன்ட் கொடுத்தோம்னா அதோட ஆன்சர் வரும். ஓகே, எரர் வரும். ரைட். மத்தவங்க? நர்மதா, வாட் யூ திங்க்? தமிழரசி, வாட் யூ திங்க்? வினிதா, நீங்க இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணி பேசிதான் ஆகணும். எரர் வராதுன்னு நினைக்கிறேன். அது நம்ம 50 60 அப்படின்னு சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆட் பண்றதுனால அப்படி. ஓகே, எல்லாரும் ஒரு ஆன்சர் சொன்னா வினிதா மட்டும் வித்தியாசமான ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அடுத்து இஸ்மாயில். சார் இப்ப அவுட்புட் எப்படி வரும்னா 50 60 அப்படி பிரிண்ட் ஆகும் சார். அதாவது ஓகே, 2 பேர். ஓகே, 2 பேர் வித்தியாசமா சொல்லியிருக்கீங்க. ரைட். இப்ப நான் 2 பேரை கூப்பிட்டேன், அட்டன இது சொல்லவே இல்லை. நர்மதா, தமிழரசி. ஸோ நீங்க கிளாஸ்ல இருந்தீங்கன்னா நான் கூப்பிடும் போது பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க பிளேஸை விட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா நான் எந்திரிச்சு போறேன்றத மெசேஜ்ல போட்டுருங்க, திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டேன்னு மெசேஜ்ல சொல்லிருங்க. இல்லைன்னா நீங்க கிளாஸ் மைக் எடுத்து வச்சுட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நீங்க பிளேஸ்ல இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணும், இல்லையா? நீங்க எப்படி இருப்பீங்க, என்ன பண்றீங்கன்றது எனக்கு தெரியாது. ரைட். ஓகே. குட் ஈவினிங் சார். சொல்லுமா. திருவிழா சார், அதனால என்ன பேசுறேன்றது கேட்க மாட்டேங்க சார், நல்லா தெளிவா. ஓ, நாய்ஸியான பிளேஸ்ல இருக்கியா? எஸ் சார். ஓகே, கேட்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்கிட்ட கேட்கற உன் நேம் கேட்டுருச்சுன்னா நீ மெசேஜ்ல கூட போட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். வாட் எவர் ஃபார்மேட் எனக்கு ஆன்சர் வேணும். ஓகே சார். இல்லைன்னா நீ நாய்ஸியான என்விரான்மெண்ட்ல இருக்க, நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்?
இல்லையா? ஓகே சார். இதுதான் என்னோட நிலைமை. நீங்க எல்லாம் ஜாயின் பண்றீங்க, மியூட் பண்ணிட்டு போயிடுறீங்களா, மியூட் பண்ணி தூங்கிட்டீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வீடியோல இருக்கேன், நான் என்ன பண்ணாலும் நீங்க பாக்குறீங்க, பட் நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ரைட்? ஸோ இப்போ நான் ஒரு ஆன்சர் எதிர்பார்த்தேன், நான் நாய்ஸியான என்விரான்மெண்ட்ல இருக்கேன், அதனால நீங்க சொல்றது கேட்கல அப்படின்றாங்க. ரைட், அது எனக்கு தெரியாது. ஃபைன். இதை ரன் பண்ணா என்ன வரும்னா, வினிதாவும் இஸ்மாயிலும் சொன்னதுதான் வரும். 50, 60, 5060. ரெண்டும் ரெண்டும் எவ்வளவு சார் அப்படின்னா 2 சார். அந்த ஜோக் யாரு பாத்திருக்கீங்க? யாரும் பார்த்தது இல்லையா? அந்த காமெடி எல்லாம் பாக்கலையா? நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கூட பார்த்தேன், கிளாஸுக்கு முன்னாடி டிவில. அந்த படம் தான் ஓடுது KTVல. அந்த ஜோக் தெரியாதா யாருக்கும்? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியாது சார். ஐயோ, உங்ககிட்ட ஜோக் சொல்றதுனா நான் யோசிச்சு சொல்லணும் போல இருக்கே. தனுஷ் படத்துல மூவி நேம் சொல்லுங்க சார். படிக்காதவன். தனுஷோட படத்துல பாண்டு கேப்பாரு, ரெண்டும் எவ்வளோடா அப்படின்னா 2 சார் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? உப்பு சத்தியாகிரகத்துக்கு காந்தி எந்த ஊருக்கு போனாரு அப்படின்னு கேட்பாரு, கிண்டிக்கு போனாருன்னு தெரியுமா? எஸ் சார் டியூஷன் படிக்கணும். அதேதான். சோ 50, 60 அப்படின்னு போட்டோம்னா அவுட்புட் 50, 60 அப்படியேதான் ஆட் ஆகி வரும். என்ன காரணம் அப்படின்னா, நீங்க முன்னாடி சொன்னதுதான் ஆன்சர். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கும் போது அது ஸ்ட்ரிங்கா வரும்னு சொன்னீங்கல்ல. சோ யூசர் கிட்ட இருந்து வாங்கும் போது அது ஸ்ட்ரிங்கா தான் வரும். 50ன்றது ஒரு ஸ்ட்ரிங், 60ன்றது ஒரு ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்க இன்னொரு ஸ்ட்ரிங் கூட ஆட் பண்ணீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கா தான் ஆட் ஆகும். அது நம்பர்னு தெரியாது. சரியா? அது நம்பர்ன்றது கம்ப்யூட்டருக்கு தெரியாது. 50ன்றது ஒரு ஸ்ட்ரிங், 60ன்றது ஒரு ஸ்ட்ரிங். அது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 50, 60 தான் பிரிண்ட் ஆகும். என்ன தட்ஸ் ஸ்ட்ரிங். இப்ப கண்ணன்றது ஒரு ஸ்ட்ரிங், தேவராஜன்றது ஒரு ஸ்ட்ரிங். அதை பிரிண்ட் பண்ணீங்கன்னா கண்ணன் தேவராஜன் வரும். தட்ஸ் அனதர் ஸ்ட்ரிங். இது எல்லாமே ஸ்ட்ரிங். 50ன்றது ஒரு ஸ்ட்ரிங், 60ன்றது ஒரு ஸ்ட்ரிங். அப்போ எனக்கு நான் இங்க ஸ்ட்ரிங் அடிஷன் பண்ணணுமா, நம்பர் அடிஷன் பண்ணணுமா? நம்பர் அடிஷன் பண்ணுங்க சார். அப்போ இந்த ஸ்ட்ரிங்க நம்பரா நான் கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டா? நம்பரா கன்வெர்ட் பண்ணாதான் நம்பர் அடிஷன் பண்ண முடியும். அது ஸ்ட்ரிங்கா இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரிங் ஆபரேஷன் தான் பண்ண முடியும், நம்பர் ஆபரேஷன் பண்ண முடியாது. இஸ் இட் ரைட்? ஸ்ட்ரிங்க நம்பரா கன்வெர்ட் பண்ணாதான் நம்பர் ஆபரேஷன் பண்ண முடியும். ஸ்ட்ரிங்காவே இருந்ததுன்னா அதை வச்சு நம்பர் ஆபரேஷன் பண்ண முடியாது. கரெக்டா? கரெக்ட் சார். நான் சொல்றது கரெக்டா? கடல்ல இருந்து க்ரூட் ஆயில் வருது. அந்த க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயிலாவே இருந்ததுன்னா வண்டி ஓட்ட முடியாது. அந்த க்ரூட் ஆயில ப்ராசஸ் பண்ணி பெட்ரோல் வரணும். பெட்ரோல் வந்தாதான் வண்டி ஓடும். ஆனா அந்த பெட்ரோல் எங்க இருந்து வருது? க்ரூட் ஆயில்ல இருந்து வருது. க்ரூட் ஆயில் போட்டா வண்டி ஓடுமானா ஓடாது. ஆனா அது ஓடுற பெட்ரோல் க்ரூட் ஆயில்ல இருந்து வந்தது. கரெக்டா? அதே மாதிரி 50ன்றது ஒரு ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்க நீங்க நம்பரா கன்வெர்ட் பண்ணாதான் அது நம்பர் ஆகும். ரைட்? தட் மீன்ஸ் இது சிங்கிள் கோட்ஸ் 50ன்னு அர்த்தம். கம்ப்யூட்டர்ல இப்படிதான் இருக்கு. இத நீங்க 50ன்னு மாத்தணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஸ்ட்ரிங்க நம்பரா நான் கன்வெர்ட் பண்றேன் இல்லையா? அப்போ இங்க இன்ட் அப்படின்னு சொல்லி மாத்தணும். இன்ட்னு போட்டு முன்னாடி ஒரு பிராக்கெட், பின்னாடி ஒரு பிராக்கெட். அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் மொத்தத்தையும் இந்த இன்ட்டுக்குள்ள கொடுத்தோம்னா இது ஸ்ட்ரிங்க இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிரும். ஓகே? இதுக்கு பேர் என்ன? இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸ்க்கு பேரு டைப் காஸ்டிங். டைப் காஸ்டிங்னா கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஒன் டேட்டா டைப் டு அனதர். ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்றது தான் டைப் காஸ்டிங். இதுல இப்ப எந்த டேட்டா டைப்பா என்ன டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணிருக்கோம்? ஸ்ட்ரிங் டு இன்டீஜர் சார். ஸ்ட்ரிங் டு இன்டீஜர். ஓகே? ஒரு ஸ்ட்ரிங் யூசர் கிட்ட இருந்து வாங்குறது ஸ்ட்ரிங், அதை இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ணாதான் இன்டீஜர் அடிஷன் பண்ண முடியும். சோ இந்த டைப் காஸ்டிங் இன்டீஜர், ஸ்ட்ரிங் டு இன்டீஜர் டைப் காஸ்டிங்.
இப்போ க்ரூட் ஆயில் வந்து பெட்ரோலா வருதுன்னு சொன்னல, இதோட ப்ராசஸ் என்ன? இங்க நம்ம பார்த்த ப்ராசஸோட பேரு டைப் காஸ்டிங். க்ரூட் ஆயில் பெட்ரோலா மாத்துறதுக்கு உண்டான ப்ராசஸ் பேர் என்ன? ஆயில் ரிஃபைனரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆயில் ரிஃபைனரினா கொடுக்கிற பொருளை ரிஃபைன் பண்ணி பியூரிஃபை பண்ணி கொடுக்கறது, ரைட்? ஸோ ஆயில் ரிஃபைனரிஸ். ஃபைன். இந்த இடத்துல இது டைப் காஸ்டிங். டைப் காஸ்டிங்னா ஆல்வேஸ் ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா கன்வெர்ட் பண்றது மட்டும் டைப் காஸ்ட் கிடையாது. இன்டீஜரை ஸ்ட்ரிங்கா மாத்துறது, ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா மாத்துறது, ஃப்ளோட்டை ஸ்ட்ரிங்கா மாத்துறது, ஸ்ட்ரிங்கை ஃப்ளோட்டா மாத்துறது, இது இந்த மாதிரி எல்லாமே டைப் காஸ்டிங் தான். ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப் மாத்துறீங்க அப்படின்னாலே டைப் காஸ்டிங் தான். அந்த சோர்ஸ் டேட்டா டைப் என்னவா வேணா இருக்கலாம், டெஸ்டினேஷன் டேட்டா டைப் என்னவா வேணா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், இட் கேன் பி எனிதிங். ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி இதுலயும் நான் இன்ட்னு போடுறேன். இன்ட்னு போட்டு இந்த இன்ட்ன்றது கீவேர்டு, ஓகேவா? இன்ட்ன்றது கீவேர்டு. இதுக்கு நான் அசைன் பண்றேன்னு சொல்லல. நீங்க வந்து இது அசைன் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. திஸ் இஸ் நாட் அசைன்மெண்ட் ஆர் டெஃபினிஷன், திஸ் இஸ் டைப் காஸ்டிங். சரியா? டிஃபைன் பண்றது இல்லைன்னா டிக்ளேர் பண்றது அப்படின்னா பைத்தான்ல அது கிடையாது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இன்டா டிக்ளேர் பண்றதுனா இன்ட் நம் ஈக்குவல் டு 0. இதுக்கு முன்னாடி இந்த இன்ட் இருக்குல்ல, இதுதான் டிக்ளரேஷன். இது வந்து டைப் காஸ்டிங். வேரியபிளுக்கு முன்னாடி போறதுதான் டிக்ளரேஷன். அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்ன அப்படின்றது டிக்ளேர் பண்றது, அது டிக்ளரேஷன். இந்த இடத்துல இது டிக்ளரேஷன் கிடையாது. ஸோ டிக்ளரேஷனுக்கும் டைப் காஸ்டிங்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. திஸ் இஸ் டைப் காஸ்டிங். ஓகேவா? ஸோ மார்க் 1 நான் டைப் காஸ்ட் பண்ணியிருக்கேன், மார்க் 2 டைப் காஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்றேன். 50, 60. இப்போ நம்ம எதிர்பார்த்த மார்க் வந்துருச்சு 110. 50, 60, 110. எனி கொஸ்டின்ஸ்? இல்லண்ணா. ஆனா இப்போ 15.5 கொடுத்தாலுமே வந்து ஃப்ளோட்டா இருக்கு. ஃப்ளோட்டா நம்ம கொடுக்கணும்னாலுமே இன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, என்ன நம்பர்மா? 50.5. 55.5 இந்த மாதிரி ஒரு நம்பரா? ரைட். இத போட்டா என்ன நடக்கும் அப்படின்னா 55.5 எரர் வரும். ஏன் எரர் வருது? அங்க ஃப்ளோட் கொடுக்கும். சோ இது வந்து இன்டீஜரே கிடையாது இல்லையா, இது வந்து ஃப்ளோட். அப்போ இத நீங்க ஆபரேஷன் பண்ணணும், இத நீங்க ஒரு அடிஷன் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் கன்வெர்ட் திஸ் டு ஃப்ளோட். ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஃப்ளோட்னு போட்டுக்கணும் டேட்டா டைப். ஓகே, இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகேவா? 115.5 இந்த மாதிரி போட்டுக்கணும். இன்டீஜர்னு போட்டீங்கன்னா அது இன்டீஜரா தான் இருக்கணும், ரைட்? இப்போ சில வகையான இன்புட்ஸ் வந்து நீங்க எங்க வாங்குறீங்கன்றத பொறுத்து அதோட டேட்டா டைப் மாறும். இப்போ கடையில போயிட்டு நீங்க சர்க்கரை வாங்குறீங்க, சர்க்கரை எத்தனை கிலோ வாங்கிருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். அதோட டேட்டா டைப் வந்து என்ன? சார் இன்டிஜராவும் இருக்கலாம், ஃப்ளோட்டாவும் இருக்கலாம் சார். அப்படின்னா எது அப்ராப்ரியேட்டா எடுத்துக்க முடியும்? சார் இன்டிஜரா இருக்கலாம். ஃப்ளோட்டா தான் இருக்கணும். ஏன்னா கடையில போய் நீங்க 1/2 கிலோ சக்கரை வாங்கலாம், 1/4 கிலோ சக்கரை வாங்கலாம், 1.5 கிலோ வாங்கலாம். ஆல்வேஸ் 1 கிலோ தான் வாங்குவேன், 2 கிலோ தான் வாங்குவேன், 3 கிலோ தான் வாங்குவேன் அப்படி இருக்குமா? இருக்காது இல்லையா? சக்கரைனா 1/2 கிலோ வாங்குவோம், 1 கிலோ வாங்குவோம், 1.5 கிலோ வாங்குவோம், ரைட்? அப்போ இது ஃப்ளோட். இப்போ நான் கடையில போயிட்டு எத்தனை கிலோ கரும்பு எடைக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். இப்போ பொங்கல் சீசனு, கடைக்காரங்க வந்து கரும்பு எடுத்துட்டு வந்து விக்கிறாங்க. எத்தனை கிலோ கரும்பு எடுத்திருக்கீங்கன்னு கேக்குறேன். அதோட டேட்டா டைப் என்னவா இருக்கும்? ஃப்ளோட்டா தான் சார். அது இன்டீஜரா இருக்கும். 110.5 கிலோ அப்படி சொல்லுவாங்களா?
அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா? கடைக்காரங்கள கிட்ட வந்து ஒரு கரும்பு மொத்தமா வாங்கியிருக்காங்க அப்படின்னா 120 கிலோ 122.25 கிலோ அப்படி சொல்லுவாங்களா? 150 கிலோ எடுத்திருக்கேன்ப்பா, 200 கிலோ எடுத்திருக்கேன்ப்பா அப்படி சொல்லுவாங்களா? ஹோல் நம்பரா தான் சார் சொல்லுவாங்க. அது ஹோல் நம்பரா தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஃபிராக்ஷன் வராது. ஏன்னா அவங்க சொல்ற நம்பரே பெருசு. அவங்க ஃபிராக்ஷன் சொல்லி நீங்க கேட்க முடியாது. ரைட்? இப்போ ஒரு இரும்பு ஆலையில இரும்பை உருக்குறாங்க. அது டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டா 3000 டிகிரி செல்சியஸ் 4000 டிகிரி செல்சியஸ்னு சொல்லுவோமே தவிர 3010.3 டிகிரி செல்சியஸ் அப்படி சொல்லுவோமானா அது சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த 0.3க்கு அங்க அர்த்தமே கிடையாது இல்லையா? 3000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லும் போது அங்க 0.3ன்றது ஒண்ணு ஆட் ஆகாது. அதுவும் செல்சியஸ் தான். இப்ப டாக்டர் கிட்ட போயிட்டு பாடி டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு செக் பண்ணனா அதுவும் செல்சியஸ் தான். பட் இந்த இடத்துல அது ஃப்ளோட்டா இருக்கும். பாடி டெம்பரேச்சர்னு வரும்போது ஃப்ளோட்டா இருக்கும். 37 நார்மல், 38 ஃபீவர். ரெண்டுத்துக்கும் ஒரு நம்பர் தான் வித்தியாசம், அது ஃபீவர். பாயிண்ட்ல கொஞ்சம் வேரியேஷன் இருந்தாலே அது ஃபீவர். சோ இங்க டெசிமல் பாயிண்ட் மேட்டர்ஸ். ரெண்டும் செல்சியஸ் தான், ரெண்டும் டெம்பரேச்சர் தான். ஆனா ஒரு இடத்துல ஃபிராக்ஷனல் பாயிண்ட் மேட்டர்ஸ், இன்னொரு இடத்துல ஃபிராக்ஷனல் பாயிண்ட் வந்து டஸ் நாட் மேட்டர். ரைட்? அதனால நீங்க என்ன நம்பர் வந்து ஸ்டோர் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றீங்கன்றதை விட இது எங்க யூஸ் பண்றீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே செல்சியஸ் தான், ரெண்டுமே கிலோகிராம் தான். ஆனா எங்க யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து அதோட டேட்டா டைப் மாறும். புரிஞ்சுதா? ஆமாண்ணா. ரைட், வெரி குட். சோ இந்த இடத்துல நம்ம நம்பரை ஸ்ட்ரிங்க ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றோம். அதனால இது ஃப்ளோட். சரி, இப்போ நான் 55.5 கொடுக்கல, 55ன்னு கொடுக்குறேன். என்ன வரும்? 55 60. இப்போ அவுட்புட் என்ன வரும்? ஃப்ளோட்னு கொடுத்துருக்கேன். எரர். வேற எரர் தானே வரும். ஆனா 0.00ல வரும்னா. ஓகே, எரர் 0.00. அடுத்து 0.0 வரும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, அடுத்து கோமதி, மாதவன், தெரியலண்ணா. தெரியலன்றது ஆன்சர் இல்ல. ஏதோ ஒண்ணு எல்லாரும் என்ன தெரிஞ்சா சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு கெஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். தெரியலன்றதுல ஆன்சர் இல்ல, ஏதோ ஒண்ணு கெஸ் பண்ணணும். எரர் வரும்ண்ணா. ஓகே, எரர் வரும். கோமதி, ஏதாவது ஒண்ணு கெஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. தெரியாதுன்றது ஆன்சர் கிடையாது, ஏதாவது ஒண்ணு சொல்லணும். தப்போ ரைட்டோ? ஓகே, 0.0 வரும்னு கெஸ் பண்றியா? ரைட். ஓகே, மாதவன். கேக்குது சார். சொல்லுப்பா, ஆன்சர் சொல்லுப்பா. சொல்லுப்பா மாதவன். சரி, ஓகே. எரர் வரும் சார். ஓகே, எரர் வரும். ரைட், பாத்துடலாம். 55 எரர் வருதுன்னா இந்நேரம் எரர் வந்திருக்கணும், அப்படித்தானே? லைன் நம்பர் 4 எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எரர் வரணும்னா இந்நேரம் எரர் வந்திருக்கணும். கரெக்டா? ஆமாண்ணா. ஏன்னா லைன் நம்பர் 4 எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ லைன் நம்பர் 5க்கு வந்துருச்சு. அதனாலதான் என்டர் யுவர் தமிழ் மார்க்னு கேக்குது. அப்போ எரர் சொல்லுமா அப்படின்னு கேட்டா எரர் சொல்லாது. இது எரர் கிடையாது. 60 போட்டா என்ன வரும்? 115.0. ஃப்ளோட்டுக்கு ஒரு நம்பரை நீங்க ஃப்ளோட்டா வைக்கணும்னா அதுல பாயிண்ட் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க 10ன்னு ஒரு நம்பர் சொன்னீங்கன்னா இது இன்டிஜராவும் இருக்கலாம், ஃப்ளோட்டாவும் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா 10.0ன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஃப்ளோட்டா மட்டும்தான் இருக்கும், இன்டீஜரா இருக்க முடியாது. 0.0ன்றது இன்டீஜர்ல பண்ண முடியாது. 0.0, 0.1, 0.2 இதை வந்து இன்டீஜர்ல பண்ண முடியாது. யூ கேன் டூ இட் ஒன்லி இன் ஃப்ளோட். புரியுதா? எனி கொஸ்டின்ஸ்? இல்லண்ணா. Others? I want answer from everyone. இல்லண்ணா. இல்லண்ணா. நோ சார்.